அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வார்த்தை சொல்லலான் இருக்கேன். பாரதியோட வந்து ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் இது மேலே கடன் முழுதும் குப்பல் விடுவோம் பண்ணி அந்த காலத்துல சந்தி பெருத்திருக்கும் சார்க்கும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு பாரதி சொன்ன மாதிரி அந்த கனவு வந்து மோடி காலத்துல ஒவ்வொன்றா இப்ப நிறைவேறிட்டு வருது. குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவங்க இப்ப வந்து என்ன சொல்றது வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஆத்ம நிர்பர்ல வந்து நான் ஒரு எக்ஸ் பேங்கர்ங்கிறதுனால எனக்கு அந்த 2014 எனக்கு ஜன்தன் யோஜனாலேருந்து மோடியை நான் பின்பற்றி கொண்டு வரேன். அதனால வந்து ஒவ்வொரு திட்டமும் அவர் வந்து எனக்கு ஒரே ஒரு மனத்தாங்கல் என்ன, அது சரியா மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கல. இது பாரதிய ஜனதாவோ இது மத்தியில ஆளும் அரசுன்னு வச்சுக்கிட்டாலும் அதுல வந்து அவங்க கிரேட் ஃபெயில்யூர் இது. அப்படிங்கிற போது இந்த விஷயத்துல நீங்க இவர் வந்து வைஷ்ணவ் சொன்னது அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு அவரோட வீடியோ கூட திரும்ப பார்த்தேன். 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல சுருக்கமா சொன்னா பினாமினல்னு சொல்லியிருக்காரு ஜோஹோ ஆபீஸ். 2வது வந்து ஐ வில் பி மூவிங் டு த ஜோஹோ ஆபீஸ் அட் தி எர்லியஸ்ட் சொல்லியிருக்காரு. நாட் அட் டன், இது வரைக்கும் பண்ணல, இனிமே தான் பண்ணணும். அது எப்பல இருந்துங்கிறது தெரியல. 2வது வந்து இவர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ரயில்வேஸ்க்கும் டெக்னாலஜிக்கும் மினிஸ்டர் இருக்கு, ஐடிக்கும். அதனால வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி அதை எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. 2வது வந்து முதல்ல 1978 வந்து வேர்ட் ப்ராசஸர் வந்து வேர்ட் ஸ்டார்னு வந்தது. அப்புறம் 1985 ஸ்டார் ஆஃபீஸ்னு வந்தது. அப்புறம் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரக்கிள் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாம் இந்த 2மே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இது ஸ்டார் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் கொடுக்கல. ஓப்பன் சோர்ஸ்னா அது வந்து நம்ம இது வந்து ஆக்சுவல் யூசர் வந்து மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அது பண்ண முடியாது. ஏன்னா அப்புறம் ஓப்பன் office.orgன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது பாப்புலர் ஆகலை. மைக்ரோசாஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் 1999 நவம்பர் 1990 வந்தது. மைக்ரோசாஃப்ட்ல 3 ஆஃபீஸ் ஸ்வீட்ல 3 பாகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அது யூனிவர்சலா எல்லாருக்கும் தெரியும். 2வது ஸ்ப்ரெட்ஷீட்டு, இது பாமரர்களுக்கு புரியாத ஒண்ணு. ஏன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சாதான் ஸ்ப்ரெட்ஷீட். இதை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, டேபிள் மாதிரி இருக்கும், இல்லை மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நீங்க. அப்புறம் 3வது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து நமக்கு ஜோஹோ இதில் வந்து வெப்சைட்ல பார்த்தோம்னா, ஆப்ல பார்த்தோம்னா ஜோஹோ ஆஃபீஸ்னு பேர். அதுக்கு பேசலாமா மேடம்? சொல்லுங்க சார். அது வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து அவர் ரைட்டர்னு சொல்றாரு. ஆஃபீஸ்க்கு ஈக்குவலண்ட், வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டை வந்து ரைட்டர்னு சொல்றாரு. டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் கரஸ்பாண்டன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2வது வந்து இது சொல்றாரு, ஷீட்னு சொல்றாரு. அது வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஷீட் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்புறம் 3வது வந்து இது ஷோன்னு சொல்றாரு. அது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட ஈக்குவலண்ட். இந்த 3 வந்து நான் இன்னைக்கு லாகின் பண்ணி பார்த்தேன். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரைட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை மேடம். அது மைக்ரோசாஃப்ட் வேர்டு அளவுக்கு வெர்சடைலாகவும் ஈஸி டு காம்ப்ரஹெண்ட். அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, விட்ஜெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐக்கான் சின்ன சின்ன இது இருக்குமே, அந்த சிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு திருப்திகரமா இல்லை. அது இம்ப்ரூவ் ஆகணும். இன்னும் 2-3 வருஷம் இதாகணும். இல்லை அதுவே வந்து அந்த டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் அவங்க எவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க தெரியல. அது ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அப்புறம் இது ஒரு ஜோஹோ வந்தா போதாது, இந்த மாதிரி இன்னும் ஒரு 3-4 கம்பெனி வரணும். அது இன்டர்நேஷனல் லெவல்லையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வந்து யூஸ் இருக்குதுன்னு. ஆனா வந்து ப்ரொஃபஷனல் டீம் இது வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கு ஃப்ரீ மேடம் ஜோஹோ. என்ன அதுக்கு இதுன்னு அப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் டீம்ஸ்க்கு தனியா வச்சிருக்காங்க. என்டர்பிரைசஸ், பிசினஸஸ் அண்ட் டீம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூசர்ஸ்க்கு தனியா வச்சிருக்காங்க. அது கமர்ஷியல். இது என்ன அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜிமெயில் மட்டும் வேணும்னா வந்து $1 பர் டே பர் மந்த். பட் இது வந்து பில்லிங் வில் பி டன் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபுல் ஸ்வீட்